Hi, Dr. Suresh Setharaman from Coimbatore. இந்த வீடியோவில் JEE எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் இப்போ நீங்கள் எழுதிருப்பீங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் என்னவா இருக்கும், மார்க் வெர்சஸ் பர்சன்டைல் வெர்சஸ் ரேங்க் அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் JEE ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கட்டாயமாக JEE ஃபேஸ் 2 அப்படிங்கிறத வந்து எல்லாருமே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது ஸ்டேட் போர்ட் சிலபஸாக இருந்தாலும் சரி, CBSE சிலபஸாக இருந்தாலும் சரி, NCERT பேசிஸில் வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கட்டாயம் எழுதுங்க. ஏன்னா போன இதில் உங்களுக்கு ஒரு வேளை மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வரேன்னா இப்போ இன்னொரு அட்டெம்ப்ட் எடுக்கலாம். இதுவும் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதி இப்போ ப்ளஸ் 2ல் இருக்கக்கூடிய உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷன் பேஸ் பண்ணி எழுதும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து அந்த எக்ஸாமை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய சஜஷன் எல்லாருமே எழுதணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா நிறைய சீட்ஸ் வந்து உங்களுக்கு IITஸில், NITஸில், IIITஸில், சென்ட்ரலி ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸில், ஏன் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷனில், ஸ்டேட் லெவல் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இந்த JEE மார்க் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் போகிறதுக்கான வாய்ப்பாக இந்த JEE மார்க் உங்களுக்கு அமையுங்கிறத ஒரு இன்ட்ரோடக்டரி நோட்டாக நான் வைக்கிறேங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். JEE மெயின் ஃபேஸ் 2 அப்ளிகேஷன் டு அட்மிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து அட்மிஷன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் ஃபைனலாக தரேன். அந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து ஹை கிளாஸ் ஒரு எக்ஸலன்ட் சர்வீஸை நம்ம கொடுக்கலாம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் ஃபேஸ்க்கான எக்ஸாமினேஷன் செஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வந்து நடக்கிறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா நம்ம பண்ண அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா JEEயில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் பண்ண மார்க்கு வெர்சஸ் பர்சன்டைல் வெர்சஸ் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ ஸ்கோர் வந்து உங்களுக்கு 290லேருந்து 280க்குள்ளே அவுட் ஆஃப் 300 நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் பர்சன்டைல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 99.99908943லேருந்து 99.99745041 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் உங்களுக்கு பர்சன்டைல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ரேங்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 to 36 ரேங்க்கில் நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 279 to 250க்குள்ளே இருந்தால் உங்களுடைய பர்சன்டைல் 99.99745040 99.96976913 இப்படிங்கிற இந்த பர்சன்டைலுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 35 to 428 அப்படிங்கிற ரேங்க்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ 249 to 240 அதே மாதிரி 99.96%லேருந்து 99.94% வரைக்கும் 427 to 755 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 229 to 220 99.91லேருந்து 99.86 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1188 to 1193. சிமிலர்லி இப்படி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா 199 to 190க்கு 99.73லேருந்து 99.62 அப்படிங்கிற இந்த கட் ஆஃப் இந்த பர்சன்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3802 to 5320 ரேங்க் உள்ள இந்த மார்க் நீங்கள் உங்களுடைய ஸ்கோரிங்காக இருந்தால் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஓவரால் ரேங்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. இன்னும் நம்ம வந்து 5319லேருந்து 7354 வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ கட் ஆஃப் அப்படியே கீழே உங்களுடைய ஸ்கோர் குறைய இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனிவே உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 150க்கு கீழே அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு இந்த அனாலிசிஸ் தெரியுது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ போன வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் அப்படின்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு 95+ அப்படிங்கிறது ஒரு கட் ஆஃபாக வரலாம். EWS செக்ஷன் அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா 85+ கட் ஆஃப் வரலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். OBC நான் கிரீமி லேயரில் இருந்தீங்கன்னா 83+ அப்படிங்கிறது உங்களுக்கு கட் ஆஃபாக இருக்கலாம். SC கேட்டகரியாக இருந்தால் 65+, STயாக இருந்தால் 50+ அப்படிங்கிறது வரதுக்கு. இதில் வந்து நிறைய எல்லாத்துலேயுமே ஃபிசிக்கலி டிசேபிள்ட் ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு 5% ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்குது. பட் ஸ்டில் இந்த மார்க்லேருந்து நீங்கள் அப்படி கட் ஆஃப் ரேஞ்சு நீங்கள் பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் டீவியேஷன்ஸ் 5% வந்து முன்னாடி பின்னாடி டீவியேஷன்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் அதை பற்றின தனி அனாலிசிஸ் செப்பரேட்டாக நான் அதுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். இப்போதைக்கு உங்கள் கட் ஆஃப் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நம்ம பண்ண அனாலிசிஸ்க்கான இன்புட்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் செகண்ட் செஷன் வந்து February 1ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. February 25ஆம் தேதி முடியுது. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போவே நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் போடாதவங்க, போடணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷனை சப்மிட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் நம்ம படிக்கும்பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கான அந்த வெயிட்டேஜ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது.
Candidates are advised to complete their application process promptly to avoid any last minute issues அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். லாஸ்ட் டைம் நீங்கள் போய் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு சர்வர் பிஸி ஆகி நீங்கள் நினச்ச மாதிரி அப்ளிகேஷன் போட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் ஏர்லியராக நீங்கள் போட்டுருங்க. ஸோ வந்து அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது எல்லாமே வெப்சைட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. மார்ச் 28th வந்து நம்ம அட்மிட் கார்டு செகண்ட் ஃபேஸுக்கான உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸுமே வந்து JEE.main.nta.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு அது புரியல, எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கோ இல்லை அட்மிஷன் ப்ராசஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கோ சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக 95006800 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. டெஃபினட்டாக நம்ம டீம் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம டீம் எல்லாருமே IITs NITஸில் கரண்ட்டாக உங்களுக்கு வந்து இப்போ ஃபேக்கல்ட்டியாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பியர் டீம் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். கூடவே நம்மளும் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை இன்புட்ஸை கொடுக்கவும் முடியும். மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் JEE 2025 aspirants. ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஸ்டே கான்ஃபிடென்ட். டெஃபினட்டாக ஷூட் ஷாட் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச காலேஜுக்கு போகிறதுக்கான என்னுடைய வாழ்த்துக்கள். பாய்.